எல்லாரும் பாருங்கப்பா, எந்த மாயம் உள்ள மந்திரம் இல்லைன்னு நம்ம தம்பி என்ன வித்த காமிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, 80s 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு பொருளானா பொன்வண்டு பேரே எவ்வளோ அழகா இருக்குல்ல. நம்மளும் சின்ன வயசுல இப்படி தானே, அது பாட்டுக்கு சிவனேன்னு மரத்துல இலை தின்னுக்கிட்டு இருக்க பொன்வண்டை பிடிச்சிட்டு வந்து டப்பாக்களை போட்டு அடைச்சி வச்சு அந்த டப்பாவை அப்பப்போ திறந்து அதுக்குள்ள இருக்க பொன்வண்டை எடுத்து விளையாடுறதான் நம்ம வேலை. அந்த பொன்வண்டை நம்ம கையில் விடும்போது அந்த கையில் இருக்க முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா கூசுற மாதிரி நல்லா இருக்கும். அதை வச்சு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். அது மட்டுமா பண்ணுவோம், அந்த கழுத்துல இருக்க ஒரு இடத்துல கையை வச்சா வெட்டும்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு நூலை கட்டி சொயின்னு சுத்தி விளையாடுவோம். இப்போ நினைச்சு பார்த்தா சின்ன வயசுல ஒரு உயிரை பிடிச்சி கஷ்டப்படுத்திருக்கோமோ அப்படின்னு சொல்லி தோணும். இருந்தாலும் இந்த பொன்வண்டு, தட்டான், வண்ணத்து பூச்சி எல்லாமே குழந்தைகளுக்காகவே படைக்கப்பட்ட உயிரினம் போல. இதை வச்சு விளையாடாம நம்மளோட இளமை பருவத்தை நம்ம சந்தோஷமா கடந்து வந்திருக்கவே முடியாது. அப்புறம் இது மஞ்சள் கலர்ல ஒரு தங்க முட்டை போடும். அந்த தங்க முட்டை போட்ட வரைக்கும் பார்த்து வச்சுட்டு தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு நம்ம தம்பிக்கு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. பொன்வண்டு மூச்சு விடுறதுக்காக ஹோல் போட்டு வச்சிருக்க டப்பா சித்தியோட உப்பு டப்பா